லீவ் நாளில் வர வர கொஞ்சம் கூட தூங்க விடுறதே இல்லைங்க. பெட்ஷீட்டை பிடிச்சி இழுக்கிறது, முத்தா கொடுக்கறது, அழிச்சாட்டின்னு தாங்க முடியல. உனக்கு என்னடி பிரச்சனை அப்படின்னா, அம்மா வாமான்னு கரெக்டாக லீவ் நாளில் மட்டும் தான் 7:30 மணிக்கெலாம் எந்திரிப்பா. ஸ்கூலுக்கு போட்டோம்னா 8 மணினாலும் எந்திரிக்க மாட்டாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். கிச்சன் வந்து தோசை மாவு வருது. சரி பீட்ரூட் தோசை ஊற்றிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் 1-2 கட் பண்ணி போட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு வரமிளகா, 2 பூண்டு போட்டுட்டேன். அப்புறம் தான் யோசனை வந்தது, ஓ இவங்க முருங்கைக்கீரை வர வர முட்டை இல்லாமல் சாப்பிட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரையை நல்லா அலசி ஒரு கைப்பிடி நிறைய உள்ளே போட்டு அரைச்சி அதை மாவுக்குள்ளே போட்டு கலக்கிட்டேங்க. சுத்தமாக கசப்பு தன்மையாக வரல. ஏன்னா பீட்ரூட்டில் ஸ்வீட்னஸ் இருக்கனால சுத்தமாக வரவே இல்லை. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் யாரும் முருங்கைக்கீரையை சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். நானும் தோசைக்கல்லை வச்சு ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றுறா. கடைசியில் பார்த்தா தோசைக்கல்லை வரவே இல்லைங்க. இவனுக்கு மேலே ஒரு பெரிய கல் இருக்கான். அவனை நம்பி ஊற்றினா அவன் அதுக்கு மேலே ஸ்டிக் ஆகிட்டான். இவனை வச்சு சுரண்டி எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சு. என்னடா பண்ணுறேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் தான் வந்து சானுவோட பேன் ஞாபகத்துக்கு வந்தது. இதில் வந்து சானுக்கு வந்து நான் பேன் கேக் செஞ்சு தரேன். கடைசியில் இந்த பேன் தாங்க என் மானத்தை காப்பாற்றுச்சு. இதில் ஊற்றி முடிக்கிறதுக்குள்ளே நான் ஒரு வழியாயிட்டேன்.